அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் புலனறிவு ஒழுக்கம் எண் 115 பாரபட்சமில்லா எண்ணம் அன்பயஸ்ட் தாட். நம்முடைய கருத்து தவறாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. There is nothing wrong with being wrong. என்னுடைய சிந்தனையோ அல்லது செயலோ தவறு என்று ஆக்கப்பூர்வமாக யாரேனும் என்னிடம் காட்டினால் நான் மகிழ்ச்சியாக என்னை மாற்றிக்கொள்வேன். ஏனெனில் நான் உண்மையை நாடுகிறேன். உண்மையை நாடுவதால் யாருக்கும் எந்த தீங்கும் நேர்ந்ததில்லை. வஞ்சகத்திலும் அறியாமையிலும் திளைத்திருப்பவர்களுக்கே தீங்கு நேரும் என்கிறார் மார்க்கஸ் அரேலியஸ் மெடிடேஷன் என்ற நூலில். ஒருமுறை தத்துவ இயலாளர் சீசரோ முன்பு எப்போதோ ஒரு சமயம் கூறியிருந்த அல்லது எழுதியிருந்த ஏதோ ஒன்றை மேற்கோள் காட்டி அவரோடு வாதிட ஒருவர் முயன்றார். சீசரோ இப்போது ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்ததாகவும் கடந்த காலத்தில் அவர் வேறு ஒன்றை நம்பியிருந்ததாகவும் அந்த நபர் குறை கூறினார். அதற்கு சீசரோ இவ்வாறு பதில் அளித்தார்: ஒரே நேரத்தில் ஒரு நாள் என்ற கணக்கில் ஒவ்வொரு நாளாக நான் வாழ்கிறேன். ஏதோ ஒன்று சாத்தியம் என்று எனக்கு தோன்றினால் நான் அதை சொல்கிறேன். இப்படித்தான் மற்றவர்களைப் போலன்றி நான் ஒரு சுதந்திர மனிதனாக இருக்கிறேன். தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்வதற்கு யாரும் வெட்கப்படக்கூடாது. மாற்றிக்கொள்வதற்காகத்தான் மனம் என்ற ஒன்று இருக்கிறது. எது ஒன்றை குறித்தும் தங்களுடைய அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டோம் என்று பிடிவாதமாக இருப்பது முட்டாள்தனமான போக்கு. பெரும்பாலான அரசியல்வாதிகளும் தத்துவ இயலாளர்களும் ஆன்மீகவாதிகளும் இப்படித்தான் இருக்கின்றனர் என்று எமர்சன் கூறினார். அதனால்தான் ஞானத்தை கைவசப்படுத்துவதற்கு நான் கடுமையாக முயற்சிக்கிறோம். கடந்த காலத்தில் நாம் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நாம் அதை கண்டறியாவிட்டால் அது நமக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். நீங்கள் ஒரு சுதந்திர மனிதர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையிலும் அல்லது உங்கள் செயல்களிலும் உண்மையிலேயே ஒரு குறை இருந்து அதை யாரேனும் சுட்டி காட்டும்போது அவர்கள் உங்களை விமர்சித்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஒரு சிறந்த மாற்றை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றனர். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.